நாயருக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அறிந்த தியாகராயர் சென்னையில் பல கண்டன கூட்டங்களை ஏற்பாடு செஞ்சு எதிர்ப்புணர்வை திரட்டுறாரு. லண்டனில் இருந்த சைடன்காம், லேமிங்டன் போன்ற ஆங்கிலேயர்கள் இவருக்கு ஆதரவாக இயங்கினாங்க. ஸோ விளைவாக நாயருக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவு நீக்கப்பட்டது. அடுத்ததாக பிரிட்டனில் முழக்கம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க. ஸோ பிரிட்டன் நாடாளுமன்றத்தோட இரு அவைகள்லையும் 2/10/1918 அன்னைக்கு தரவாட் மாதவனுடைய உரை நிகழ்த்தப்பட்டது. ஸோ அந்த உரையில் மாண்டேக் செம்ஸ்போர்ட் அறிக்கையின் குறைபாடுகளை சுட்டி காட்டி வகுப்புவாரி கோரிக்கையை ஆழமாக முன்வைத்தார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ஏற்று அதற்கேற்ப அரசியல் சீர்திருத்தம் செய்கிறது தான் சென்னை மாகாணத்தில் நிலவி வரக்கூடிய நோய்களை ஒழிக்கக்கூடிய ஒரே மருந்து அப்படின்னு முழங்கினார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் இல்லாத அரசியல் சீர்திருத்தம் தோல்வியை தழுவும் அப்படின்னு உரத்து கூறினார். 1909 இஸ்லாமியருக்கு வழங்கப்பட்டது போலவே பார்ப்பனர் அல்லாதோருக்கும் வகுப்புவாரி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டாதான் சென்னை மாகாண